பேஸ் தாமஸ் ஹெல்ப் பண்ணுறீங்க என்னைக்கு வச்சுங்க பார்த்தீங்கன்னா பேட்டரி சர்வீஸ் பண்ணி போட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன்று மாட்டியிருக்கோம், ஹைப்ரேட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க அப்பு மோட்டர் மாட்டியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெண்டில் உங்களுக்கு ஆல்ட்ரு மாட்டியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுங்க சரிங்களா. பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜினு நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சாவி வச்சு நீங்கள் ஆன் பண்ணி பேட்டரியில் போய்க்கலாம். அப்படியே இந்த சாவி மெயின் சாவி ஆன் பண்ணி போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு பெட்ரோல் தாங்க. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பாட்டி சுத்தமாக பிடிச்சிட்டாங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிச்சிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஊற்றி உங்களுக்கு ரெடி பண்ணலாம். அப்புறமேட்டு உங்களுக்கு வாங்க ஹைப்ரேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஆம்ஸ் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டேங்க் இதை இங்கே வைக்கணுங்க. இங்கே வச்சுக்கலாம்னு பார்க்குறேன் அடியில். வேறு எங்கேயாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செல்ஃப் பேட்டரி மாட்ட சொல்லியிருந்தாரு. சரிங்க உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா பல்சர் ரெடி பண்ணியிருக்கோம். பல்சரு பார்த்தீங்கன்னா இந்த பல்சரை பார்த்தீங்கன்னா வச்சுங்க நார்மல் பல்சர் இல்லை, இது வேறு மாதிரியான பல்சரு. அண்டு பேட்டரி அண்டு பெட்ரோல் ரெண்டு ஓடுற மாதிரி பல்சருங்க ஓகேங்களா. இந்த பல்சருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி மாட்டிருக்கோம். பேட்டரி அதை அடுத்து கனெக்ஷன் பண்ணி பேட்டரி லைன் கொடுக்க போகும்போது பார்ப்பீங்க. நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கலாம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஊற்றி அவங்க ஸ்டார்ட் பண்ணி காட்டலாம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் டிவிஎஸ் பேட்டரி எல்லாம் கன்வென்ஷன் கொடுத்துட்ருக்கோம். கடையை போட்டு அடுத்து அதில் இதில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வண்டி பேட்டரி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. உங்களுக்கு அந்த போய் பாருங்கள் பேட்டரி இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா பல்சரோட பேட்டரி பார்த்தீங்கன்னா இருக்காது சொன்னார். பேட்டரி மாற்ற சொன்னார். பார்த்தீங்கன்னா 1450 ரூபாய்க்கு பேட்டரி ஒன்று வாங்கியிருக்கோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இந்த பேட்டரி நம்ம போட்டு பார்த்தலாம் ஓகேங்களா. போட்டு பார்த்து செல் படிக்கலான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம லித்தியம் பேட்டரி நம்ம போட்டு கனெக்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க வண்டியை. பார்த்தீங்கன்னா பேட்டரி போகிற லிப்பில் இந்த பேட்டரி வச்சுக்கலாம் கைஸ். பேட்டரி நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து பல்சர் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு டேரக்ஷனாக இதுதான். அதாவது டேரக்ஷனாக உங்களுக்கு இதை கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது நான் மைனஸு. இது நம்மளுக்கு இப்போ மைனஸ் சைடு கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. உங்கள் வண்டி சர்வீஸ் பண்ணால் சொல்லுங்கள். நம்ம பார்த்து நம்ம கடை ஆரம்பிக்க போகிறோம். கடை ஆரம்பிச்சு ஐலோட பண்ண போகிறோம். அதனால் தாமஸ் பேட்டரி ஷாப்பாக தாமஸ் பேட்டரி சப்ளை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவோம். இன்றைக்கி ரெடி ஆயிரும். எடுத்து ஓட்டி முடிச்சுட்டு நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா வண்டி சப்ளை அடிச்சிருச்சு பவர். இதில் சாவி ஆன் பண்ணிக்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி, முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா ஆனது. அது வண்டி ஆன் ஆயிடுச்சு. இது நீட்டாக உங்களுக்கு இதான் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சோக்கு இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சோக்கே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி போட்டிருக்கோம். புது பேட்டரி மாற்ற சொன்னாலும் மாற்றியாச்சு. அடுத்து பேட்டரி வண்டியை மாற்ற சொன்னாலும் அது மாற்றியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேட்டரி பாக்ஸ் மட்டும் சைடில் நம்ம வெல்டிங் வச்சு வச்சுக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்.
பேட்டரி வகையாச்சு. இந்த பேட்டரி நம்ம போட்டு இதை பண்ணிக்கலாங்க. இதான் எருமை கிடைக்குது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பேட்டரி தான். முன்னாடி பேட்டரி உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் பேட்டரி இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் வீல் பற்றி பேட்டரி பண்ணியிருக்கோம். அடுத்து கண்ட்ரோலுங்க வச்சுருக்கோம். அடுத்து எக்ஸ்ட்ரா அவங்க ஒயர் கனெக்ஷன் கொடுத்து இப்போ பண்ண போகிறோம் ஓகேங்களா. பிரேக் பார்த்தீங்கன்னா முன்னாடி நார்மல் பிரேக் தான். பெட்ரோல் 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா உங்கள் பேட்டரி மாற்றிருக்கோம். அடுத்து உங்களுக்கு வெல்டிங் பாக்ஸ் வெல்டிங் வச்சு மாட்டுறதை உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. உங்கள் வீடியோ அடுத்து அட்டாச் பண்ணிடுறோம் ஓகேங்களா. போய் நான் ஜூஸ் குடிச்சிருந்தேன் காலையில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாதி வேலை முடிஞ்சாச்சு. என்ன முடிஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா மோட்டர் மாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் பண்ணி வச்சு கண்ட்ரோல் வச்சுருக்கோம். அடுத்து பாக்ஸு அண்டு வீல் ரொட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெல்டிங் வைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து ஒரு பட்டா போட்டு இதில் டைட் பண்ணுற மாதிரி வைக்கணுங்க. வச்சுக்கலாம் சரிங்களா. அதான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க அப்படி பார்ப்போம். உங்கள் வண்டி எக்ஸலு பேட்டரி இதெல்லாம் பண்ணிடலாம் ஓகேங்களா. எக்ஸல் டிவிஎஸ் ஸ்கூட்ரு அடுத்து நம்ம கார் பண்ணலான்ட்ருக்கோம் ஓகேங்களா. மாருதி 800 ஆம்னி எல்லாம் பேட்டரியை கனெக்ஷன் பண்ணி தரப்போகிறோம். உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் வேணுங்கிற கால் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போயே ஓப்பன் பண்ண வேண்டியது கொஞ்சம் ஜாம் ஆகாமல் ஓப்பன் பண்ண முடியல. இந்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓப்பன் பண்ணி நம்ம கடைக்கே டேரெக்ஷனாக கடைக்கே வந்து விட்டுருங்க பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரு அதோட லைசன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. மந்தனி உங்களுக்கு நீட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது பானை ஆயிடுச்சு. பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேணும் பேட்டரி வேணும். சரி நம்ம பெட்ரோல் ஆட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. வச்சாச்சு. இந்த பட்டா பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டைப் பண்ணுறது மட்டும் இல்லை ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு. பட்டா போட்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. லைட் நம்ம வச்சுக்கிட்டு பிடிச்சி கரெக்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் சாப்பிட்டு போய் வச்சுக்கலாம் ஓகேங்களா. லைட் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு நம்ம போட்டு வெல்டிங் வச்சிட வேண்டியதாங்க. ஒரு டைட் வச்சுருக்கோம். கரெக்டாக அப்படியே கொண்டு வந்துடலாங்க. இப்படி கொண்டு வந்து வச்சு டாக்கா வச்சிடலாம் ஓகேங்களா. டாக்கா வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டாக்கா வச்சுக்கலாம். வச்சு அடுத்த டாப் பால் வச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா வச்சு வச்சுக்கலாம். லைட்டாக வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சம் ஆம்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு போட்டு அடிச்சு விட்றலாங்க ஓகேங்களா. பாருங்கள்
கைஸ் இவ்வளோ வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வீல் ரோலிங் ஆகாது சரிங்களா. இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுக்கலாம். அடுத்து ஓகே ஆயிடுச்சுங்க. நம்ம டைட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு எல்லாம் நீட்டாக பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா கிச்சன் கம்முன்னு கிச்சன் கிடக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுங்க. அடுத்து நம்ம வெல்டிங் பாக்ஸ் வைக்க போகிறோம். உங்களுக்கு பாக்ஸ் வைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்டில் மாட்டிருக்கோம் பேட்டரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் பேட்டரி பண்ணியிருக்கோம். ஃபோன் அடி சேர்த்துருக்கு நேரம். வாய்ப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னா வச்சுங்க பிளக் கழட்டி விட்டுருக்கோம். வெல்டிங் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா பிளக்கு வெல்டிங் அடித்தா பிளக்கு ஸ்பார்க் போயிருக்கு. பிளக் கழட்டிருக்கோம். அதனால் ஸ்டார்ட் ஆகாது. பாருங்கள் ஃப்ரண்ட் பிரேக் இல்லைங்க. அதான் உங்களுக்கு இப்போ இன்ஜின் ஓடுது வண்டி. பார்த்தீங்கன்னா முன்னாடி பேட்டரி ரொட்டேஷனு வாங்க ரவுண்ட் போய் காட்டணும். பிரேக் வைக்கிற மாதிரி தான் வருதுங்க. முன்னாடி பிரேக்கில் பிரேக் இல்லைங்க. அதனால் நம்ம வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா பேக் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வண்டி ரன்னிங்காக போகுது. ரிட்டர்ன் கரண்ட் வரும். அதை வச்சு சார்ஜ் திரும்ப பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க வீடு பேட்டரி பாக்ஸு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வச்சு இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பட்டா போட்டு டைட் பண்ணி கீழே இங்கே ஒரு பட்டா போட்டு டைட் பண்ணுங்க. 2 பட்டா போடணும். 2 போட்டு மேலே இங்கே ஒரு பட்டா ஒரு போட்டு 3 பட்டா போடுங்க. போட்டு டைட் பண்ணி பேட்டரி ஏற்றி விட்டு நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுக்கலாம். அடுத்து சாவி கனெக்ஷன் பேட்டரிக்கு இதுக்கு ஒரே விட்டு விட்டுக்கலாம் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா பல்சரோட 60 வோல்ட் 43 AH பேட்டரி தீம் பேட்டரி இதை பேக் அவுட்டருக்கு செஞ்சு அதெல்லாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு பேட்டரி வேணா சொல்லி வாங்கிக்கலாம். சைன்ஸ் பேட்டரி புது பேட்டரி எல்லா பேட்டரி ஃபஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கடை ஓப்பன் பண்ணிடுவோம். கடை ஓப்பன் பண்ணி கிடைக்குவாங்க. ரிசீவ் பண்ணி பாருங்கள். நீட்டாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா. உங்கள் பேட்டரி மாட்டி பேட்டரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ஆள் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் பாக்ஸில் கொஞ்சம் அளவு எடுத்து கட்டிங் பண்ணி ஃபிட்டிங் பண்ணோம். ஃபிட்டிங் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸல் ஸ்கூட்டர் எது வேணாலும் சொல்லுங்கள். அடுத்து அடுத்து ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வருது பண்ணுறக்கு சென்னையில் வந்துட்டு இருக்கு. அதே வீடியோ பார்ப்பீங்க. முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரிங்க உங்களுக்கு அதான் கைஸ் வீடியோ அடுத்து அட்டாச் பண்ணிடுறேன். மறக்காம சுற்றி லைக் பண்ணுங்கள். அது கைஸ் சரிங்க. நம்ம பாக்ஸ் மாட்டிட்டு இருக்கோம். எல்லா வேலை முடிஞ்சது. பாக்ஸ் மாட்டிருக்கோம்.
வெடிங்க நடடா, வெடிங்க நடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருக்குங்க. நம்ம கடை ஓப்பன் பண்ணாலும் ரொம்ப பிரச்சனைங்க. தரையில் போட்டு அழைச்சிருக்கோம், கடையை ஓப்பன் பண்ணிடுவாங்க. பார்த்துக்கிங்க பக்கம் பிடிங்க வச்சுங்க. ஜம்மு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சும்மா கழுத மாதிரி இருக்குது, கழுத மாதிரி இருக்குது வண்டி. நாங்கள் அடுத்து நம்ம பேட்டரி ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ஓகே உங்கள் தாக்க பைக்கனை வச்சுட்டு உங்களுக்கு அடுத்து காட்டுறோம். ஓகேங்களா? கழுதுனா எப்படி கழுது இருக்குமோ அது மாதிரி. நம்ம கழட்டி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் கழட்டிக்கலாம், கழட்டி நல்லா போட்டு விட்டுலாங்க. இந்த வண்டி நாளைக்கு வெளியே கொடுத்துருவோம். வண்டி கொடுத்து நினச்சி எப்பயே கொடுத்துக்கலாங்க. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதனால் இப்போ அனுப்பிச்சி விடலாம், போட்டுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸல் டிவிஎஸ் அடுத்து எக்ஸல் பண்ண போகிறோம். எல்லாம் ஒன்றா பண்ண போகிறோம். அடுத்து கார் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து ஸ்கார்பியோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் பண்ண போகிறோங்க. ஒருத்தரும் விட மாட்டோம், எல்லாத்தையும் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாக்ஸு
உங்களுக்கு வேணும்னா கட்டிக்கலாம், வேணாட்டு விட்டுக்கலாங்க. அது மாதிரி டெயில் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. அவ்வளோ அப்படியே போட்டு நம்ம வெல்டிங் வச்சுக்கலாம். அப்படியே போட்டு நம்ம டாக வச்சுக்கலாம். Samsung. கேட்டு சொல்லுங்க யாராவது. பார்க்கலாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 1500 வாட்ஸ் இந்த மோட்ரு. 1500 வாட்ஸ் அப் மோட்ரு. உங்களுக்கு 60 வோல்ட்டு 72 வோல்ட்டு நார்மல் பிரேக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் போடணும். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஒன்று. ஓகேங்களா, 72 வோல்ட்டு 60 வோல்ட்டு 72 வோல்ட் கண்ட்ரோலு ஸ்மார்ட் கண்ட்ரோல் வாங்கியிருக்கோம். அதுதான் கைஸ் மோட்ரு. இது நம்ம நாளைக்கு பல்சரில் மாட்டணும். பல்சரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் மாட்டணும். இப்போ போய் டயரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கேட்டாங்க. அதனால் டியூப்லெஸ் டயர் போய் மாட்டிட்டு வந்துடலாம். மாட்டிட்டு வந்துட்டு நாளைக்கு வண்டியில் ஃபிட்டிங் பண்ண போது நாளைக்கு பார்ப்பீங்க. ஓகேங்களா, நாளைக்கு பார்ப்பீங்க ஃபிட்டிங் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஏகப்பட்ட வண்டி எல்லாம் மாட்டாமல் பிடியில் நிற்குதுங்க. எல்லாம் மாட்டணும். உங்களுக்கு இப்போ ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம அடுத்த நாளைக்கு இது பாட்டுறதை உங்களுக்கு நாளைக்கு அட்டாச் பண்ணி விட்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.